ஐ திங்க் நோபடி வுட் ஹேட் டோல்ட் திஸ் எக்ஸாம்பிள் டு யூ. பொதுவாகவே நம்ம வீட்டில் அப்பாவோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, லோனே வாங்கக்கூடாது, நம்ம சொந்த கால நிற்கணும், சொந்தமாக சம்பாதிக்கணும், சொந்தமாக வேலை பார்க்கணும், அப்படி எல்லாமே வந்து சொந்தமாக பண்ணுன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க லோன் வாங்குறதுக்கு ஒத்துழைப்பாங்க. எந்த ஒரு விஷயம் அப்படின்னா எஜுகேஷன் லோன். அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, எஜுகேஷன் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் விச் வில் மேக் அ பர்சன் வெல்தி அப்படின்ற மாதிரி. நான் சொல்றத தப்பா எடுத்துக்க வேண்டாம். பட் நீங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளோட இன்டர்வியூஸ் பார்த்திருந்தாலும் சரி, அவங்களோட புக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அவங்களோட கான்டென்ட் நீங்க என்ன விதமா கன்சியூம் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு தெரிய வர விஷயம் ஒண்ணுதான். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் எஜுகேட்டட், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் பிரில்லியன்ட், யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் மணி அப்படிங்கிறது. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மாதிரி பர்சனுக்கு? நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இலான் மஸ்க் பிடிக்கும்னா அவங்களை எடுத்துக்கோங்க, வேற ஏதாவது பர்சனாலிட்டி பிடிக்கும்னா அவங்களை எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருக்கிட்டையுமே காமனா உண்டான ஒரு விஷயம் என்னது? they were ready to make 100 cold calls, they were ready to send 100 cold mails, they were ready to make the YouTube content or any sort of content first. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு விஷயமுமே சின்னதா தான் இருக்கும், ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கும். பட் அந்த பேசிக் ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சனாலதான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க மாச சம்பளம் 10,000 ரூபாய் இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு கோர்ஸ் நீ இதை படிச்சுட்ட அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிச்ச கையோட உன்னோட சேலரி வந்து 1 lakh ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, மந்த்லி சேலரி. பட் அந்த கோர்ஸோட விலை 50,000 இருக்கு. இப்போ அந்த கோர்ஸை வாங்கி நீங்க படிப்பீங்களா? லோன் போட்டா கூட அந்த கோர்ஸை வாங்கி நீங்க படிப்பீங்க, பிகாஸ் யூ கேன் பே த ஃபீ ஃபார் த கோர்ஸ் வித் ஜஸ்ட் 2 weeks ஆஃப் யுவர் மந்த்லி சேலரி. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்ததுன்னா, அந்த ஒரு கோர்ஸ் நம்ம கையில கிடைச்சா நம்ம எப்படி படிப்போம்? பட் அந்த ஒரு விஷயத்த நான் ஃப்ரீயா தரேன், யாரோ ஒருத்தர் ஃப்ரீயா தராங்க அப்படின்னா அதுக்கு ஏன் நமக்கான அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்கிறது? ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு கம்பல்ஷன்ல தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கோர்ஸ் ஏற்கனவே நீங்க பார்த்துட்டீங்கன்னா கூட, ஃப்ரீயா இருந்ததுன்னா கூட, இதனால எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது டெஃபினட்டிவா ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா தான் நம்ம போறோம். அந்த ஒரு விஷயம் டெஃபினட்டிவா நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா என்னைக்கு நடக்கும்னு தெரியாது. அப்படின்னு நம்ம சொன்னா அதை செய்வோமா? ஏன் செய்ய மாட்டோம்? நாளைக்கும் நடக்கலாம், நாளைக்கும் நடக்கலாம், 4 வருஷம் கழிச்சு நடக்கலாம். ஆனா அதுக்கான ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ல. இன்னொரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லணும்னு, சி யுவர் கிராண்ட் ஃபாதர் ஆர் யுவர் ஃபாதர், அவங்க வந்தது ஃபுல்லாவே ஹம்பிள் பேக்ரவுண்ட் தான். ஆனா அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்ல நல்ல பெரிய ஆளாகணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆசை கிடையாது, அவசியம். அந்த அவசியத்துல இருக்கிறனாலதான் அவங்க பண்ண ஒரு விஷயத்துல நம்ம வந்து உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஃபேக்ட். இப்போ அந்த அவசியத்தை ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் ஃபீல் பண்ணுமா, அவங்களுக்குன்னே உண்டான அசர்ட் அது அப்படின்னு நீங்க நினைச்சா கூட, அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இஃப் வி ட்ரை டு எக்ஸ்பீரியன்ஸ் தட், அதோட ரிசல்ட் மாற போறது இல்ல, அதோட growth பெர்ஸ்பெக்டிவ் மாற போறது இல்ல. அந்த ஒரு ப்ராசஸ் தான் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வீடியோ கான்டென்ட் அப்படிங்கிறது. இந்த விஷயத்து மூலமா நான் எவ்வளவு முடியுமா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பாக்குறேன். சைட் பை சைடு அதுக்கான ப்ராசஸ்லயும் நான் இருக்கேன், தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ்ல. சோ தட்ஸ் வாட் மை ஸ்டேட்டஸ் இஸ். இன்றைய செய், இப்பவே செய் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டு, என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு டீடைலா ஒரு யூடியூப் வீடியோல போட்டு அப்லோட் பண்றேன். Till then keep in mind, if you fail and then got crushed up, and if you find no way around, the only way to move is going up அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது உங்கள் நாதமுடி.